கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாயிருந்தால் நான் உங்களுக்குள்ளே உலாவி நீங்கள் என்னை தரிசிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் கேட்கிறேன், இத்தனை வருஷம் சர்ச்சுக்கு வரீங்களே, ஒரு நாளாவது ஆண்டவரை பார்த்ததுண்டா? ஆண்டவரோட பேசினதுண்டா? ஆண்டவரோட பழகினதுண்டா? உங்களை தான் நான் கேட்கிறேன். நீ ஆண்டவரோட பழகணும், நீ ஆண்டவரோட பேசணும். ஏனோக்கு சஞ்சரித்தது போல நீ தேவனோட சஞ்சரிக்கணும். நீங்க தேவனோட சஞ்சரிச்சீங்கன்னா தேவனுடைய உண்மையான அன்பு உங்களுக்கு என்னன்னு தெரியும். அவருடைய சத்தியம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இயேசு எப்படிப்பட்டவர் என்று நமக்கு தெரியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசு எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சாதான் நீங்க அவரை ஆராதிக்க முடியும். 1/4 மணி நேரம், 10 நிமிஷம் ஜெபம், அரை மணி நேரம் ஜெபம், 1 மணி நேர ஜெபத்துல எல்லாம் ஆண்டவர் உன்னோட தரிசிக்க மாட்டார். நீ பரிசுத்தமாக முடியாது. உபவாச ஜெபம் இல்லைன்னா நீ பரிசுத்தமாக முடியாது. தேவனுக்கு பிரியமானது என்ன நீங்க அறிய முடியாது. வாரத்துல ஒரு நாள் நீங்க சர்ச்சுக்கு வந்தா நீங்க தேவனை அறிய முடியாது. வாரத்துல ஒரு நாள் உங்க பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி பாருங்க, நல்ல மார்க் வாங்குவாங்களான்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆவிக்குரிய காரியத்துல நாம முட்டையா இருக்க கூடாது. பரலோகத்துக்கு போகணும்னு யாரெல்லாம் விரும்புறீங்க? யாரெல்லாம் தெரியுமா போக முடியும்? நான் உங்களுக்கு சொல்லி தரேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவனோட இங்க சஞ்சரிக்கிறவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும். தேவனோட இங்க உறவுல இருக்கிறவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஆண்டவர் யாரு தெரியுமா பரலோகத்துக்கு கொண்டு போவார்? தன்னுடைய ஜனத்தை தான் கர்த்தர் பரலோகத்துக்கு கொண்டு போவார். அல்லேலூயா, ஆமென்.